பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் நிமித்தம் அவரை விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவரோட கூட பாடுகளை, அதாவது உபத்திரவங்களையும் நாம் அடைவதற்கு ஏதுவாக இருக்கிறதாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11-12ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் தேவனுக்குள் வளருகிறதை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும் என்பதை சரியாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சில பாடுகள், சில உபத்திரவங்கள், சில நிந்தைகள், சில அவமானங்கள், சில போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிற பொழுதெல்லாம் நமக்குள் எழும்புகிற கேள்வி என்னவென்றால், தேவன் இருக்கிறாரா? நான் தேவனுடைய பிள்ளைதானா? நான் ரட்சிக்கப்பட்டேனா? தேவன் என்னுடைய சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறாரா என்றெல்லாம் நாம் யோசித்து கொண்டே அல்லது பேசிக்கொண்டு இருப்போம். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவரோட கூட அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் நமக்கு அருளப்பட்டு இருக்கிறதாம். அப்படின்னா சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள், சில உபத்திரவங்களை நாம கடந்து வருகிறோம் அப்படின்னா, கிறிஸ்து எனக்கு இதை அனுமதித்திருக்கிறார் என்பதை தேவ பிள்ளைகளாகிய நாம் அதிகமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் உணர்ந்து முன்னேறுகிற பொழுது தேவனுடைய கரமும் அவருடைய சித்தமும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது என்பதை நாம் மறந்து போய்விடவே கூடாது. எனக்கு அன்பானவர்களே, சில ஊழியருடைய வாழ்க்கையிலே நடந்த போராட்டங்கள், ஏன் உயிர் கூட கடந்து போயிருக்கிறது. கிரஹாம் ஸ்டெயின்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரிசாவிலே ஆஸ்திரேலிய மிஷனரி, அவருடைய குடும்பம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தொழுநோயாளிகள் மத்தியிலே அவர்கள் ஊழியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். சில கிறிஸ்தவ விரோதிகள் அல்லது கிறிஸ்துவுக்கு விரோதிகள் என்று கூட சொல்லலாம், மதவாதிகள் என்று கூட அழைக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் நிமித்தம் அவரும் அவருடைய 2 பிள்ளைகளும் அந்த ஜீப்ல வைத்து கொல்லப்படுகிறார்கள். அந்த பெட்ரோல் ஊற்றி அந்த வாகனத்தின் உள்ளேயே வைத்து அவர்கள் எரிக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட உபத்திரவங்களை எல்லாம் அவருடைய மகளும் அவருடைய மனைவியும் காண்கிறார்கள், கண்ணெதிரே நடக்கிற சம்பவங்கள். ஆனால் ஒன்று மாத்திரம் அந்த மிஷனரிகளுக்கு தெரியும்: கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபட்டால் அவர் நிமித்தம் ஆளுகை செய்வோம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயமே என்று சொல்லி அவர்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்தார்கள், இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். இன்றைக்கும் கர்த்தர் அந்த பகுதிகளிலே அவர்களை ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்தி வருகிறார். அப்பேற்பட்ட குற்றங்களை செய்த மனிதர்களை அந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவருடைய துணைவியார் அவர்களை மன்னித்து விடுகிறார். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ரோமரிலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா? நீங்களும் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து மன்னியுங்கள் என்கிற வார்த்தையின் அடிப்படையிலே அவர்கள் தங்களுக்கு எதிரானவர்களை அவர்கள் முழு மனதார அவர்கள் மன்னித்தார்கள். இன்றைக்கும் அந்த ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் நிச்சயமாக சில பாடுகளை, உபத்திரவங்களை நாம் அனுபவிக்கிற வேளைகளிலே அவர் நாமம் மகிமைப்படும்படியாக நம்முடைய வாழ்க்கையை அப்படியே அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள், கர்த்தர் நிச்சயம் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளிலே உடைய நல்ல வார்த்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினேன். விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, மோடு கூட பாடுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறதற்கும் ஆண்டவரே எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்பதை இந்த வார்த்தையின் மூலியம் எங்களுக்கு வெளிப்படுத்தியதற்காக நன்றி. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும்.
அவருடைய உபத்திரவங்களை ஆண்டவரே அப்பா நீர் சாதனைகளாக மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன், வழி நடத்துவீராக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.